ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லீவ் யுவர் ட்ரீம்ஸ் இன் தமிழ். இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். நம்பிக்கையின் சக்தி. தெனாலிராமன் ஸ்டோரிஸில் நான் படித்த இந்த குட்டி கதை ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு. ஸோ அதை பற்றி உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். அரசர் கிருஷ்ணதேவராயருடைய அரண்மனைக்கு ஒருத்தன் வரான். எதிரி நாட்டு மண்ணை படையெடுத்து வர சதித்திட்டம் தீட்டிட்டு இருக்கான்னு ரகசிய தகவல் கிடைச்சதை சொல்கிறான். உடனே மன்னன் அவன் வரதுக்கு முன்னாடி நம்ம படையெடுத்து போய் அவனை அழிக்கணும் அப்படின்ட்டு படைகள் எல்லாம் தயாராகும்படி அமைச்சருக்கு சொல்கிறார். இதை கேட்டு இந்த அரசவை ஜோசியர், வேண்டாம் மன்னா, இப்போ உங்களுக்கு நேரம் சரியில்லைன்னு சொல்கிறார். அரசர் தயக்கமாக தெனாலிராமனை பார்க்குறாரு. என்ன செய்யன்னு தெரியாமல் குழப்பத்தில் அவர் இருக்காரு. தெனாலிராமன் புரியுது. தெனாலிராமன் டக்குன்னு வாள் எடுத்து அந்த அரசவை ஜோசியரோட கழுத்தில் வைக்கிறான். இப்போ சொல்லு, உன்னோட நேரம் நல்லா இருக்கா இல்லையா அப்படின்னு. பயந்து போன ஜோசியர், அது உங்கள் கையில் தான் இருக்குது, என்னை மன்னிச்சு விட்டுருங்கன்னு கெஞ்சுறான். உடனே அரசர் ஒரே முடிவோடு தைரியம் போர் எடுத்து போகிறாரு. எதிரி நாட்டு மன்னன் அழிச்சு வெற்றி வாகி சூடி நாடு திரும்புறாரு. பயத்தை விட நம்பிக்கைக்கு 100 மடங்கு சக்தி அதிகம். இதுதான் ஈர்ப்பு விதி சொல்லுது. உங்கள் மனசில் இருக்கிற பயத்தெல்லாம் நீக்கிட்டு தைரியமாக நீங்கள் நினைக்கிற உங்கள் கனவுகளை